ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை சிறு குருவே நமக. எனக்கு இந்த கலை வழங்க எனது இனமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி பெருமுத்து ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு, இது ஒரு ஆண் ஜாதகம். அவருடைய வயது 45 வயது நிறைவடைந்திருக்குது. அந்த ஜாதகருடைய சகோதரனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரருக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குதுங்க. திருமணம் நடக்குமா நடக்காதா, அல்லது என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா, எப்போது திருமணம் நடக்கும், எப்படிப்பட்ட வரனை அமைத்துக் கொள்ளலாம், அதற்கான காலம் என்ன அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த பதிவுக்கு போது முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை இந்த சேனல் வழியாக நீங்க எளிமையாக உங்களை வந்தடையும். இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கும்ப லக்னத்துல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. மகர ராசியில பிறந்திருக்கிறாரு. கும்பத்தில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். தனு ராசியில் சுக்கிர பகவான், விருச்சிக ராசியில் சூரிய பகவான், ராசியில் புதன் பகவான், கன்னி ராசியில் சனி பகவான், சிம்ம ராசியில் செவ்வாய் குரு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். இது ஜாதகருடைய கிரக நிலைகள். இவருடைய இன்றைய ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ச லக்னமானது அவருக்கு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, மிதுன லக்னத்துல புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னம் நட்சத்திர புள்ளியானது செயல்பட்டு இருக்கு. 28 வயது 38 வயது கடந்த இந்த ஜாதகருக்கு 38வது வயதில், அதாவது 29/5/2018 இந்த லக்னம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2028 மேல இந்த ஜாதகருக்கு இந்த லக்னமானது அவருக்கு நிறைவடைகிறது. இவருடைய கடந்த காலம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, 28 to 38 வயதுல இவருக்கு திருமணம் நடக்கணுமே, ஏன் இவ்வளவு நீண்ட நாட்களாக அவருடைய வயது 45 வயது கடந்தும் ஏன் இவருக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிற ஒரு ஆய்வை நம்ம பார்க்கலாம். இவருக்கு இந்த ரிஷப லக்னம் செல்லும் போது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில், அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாமன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகரை தீராத பிரச்சனைகளை தேடிக்கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் எங்க இருக்கான்னு பாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான். அப்போ இந்த ஜாதகருக்கு விரையாதிபதியும் கூட. அப்போ எதனால விரயம் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு தாயாருடைய எதிர்பார்ப்பால் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகம், ஒரு செட்டில் ஆயிக்கிறேன். 7ஆம் பார்வைங்க 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வேலை, சரியான வேலை அமைச்சுக்கிட்டோம், நான் செட்டில் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை தள்ளி போடுவாங்க. 11ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் அது சம்பந்தமான ஒரு லாபத்தை அடைந்த பிறகு நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நிகழ்வு அவர் சொல்லுவாரு. அப்படிங்கிறத இந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் இங்கே 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு அம்மா சம்பந்தப்பட்ட நிகழ்வின் மூலமாக இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லும் போது ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? ஆனா சூரிய பகவான் 7ஆம் இடத்தில், அப்போ இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு தயாராயிருப்பாரா? ஆயிருப்பாரு. அப்ப எதனால் தடை ஏற்படுகிறது? 7ஆம் அதிபதி செவ்வாய் அவருக்கு எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? கரெக்டா 4ஆம் இடத்தில். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய வேலை, வருமானம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிக்கக்கூடிய இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்திருப்பது, சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்வதும், தனது 7ஆம் பார்வையாக அவர் 11ஆம் இடத்தை பார்வை செய்வதும், தனது 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வை செய்வதனால இந்த ஜாதகருக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதில் இருந்திருக்குது. ஓகேங்களா? இதனால என்ன பண்ணும், திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு தாமதப்படுத்தும். ஏன், இந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்வதால். ஓகேங்களா? அப்போ கடந்த காலத்தில் இந்த ஜாதகருக்கு மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை இருந்தாலும் இந்த வேலை, வருமானம் அப்படின்னு சம்பந்தமான நிகழ்வுகளால் இந்த ஜாதகருக்கு திருமணம் தள்ளி போயிருக்குன்றதை காமிக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு பாருங்க, சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது அவருக்கு 9ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ ஜாதகர் அந்த காலகட்டத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ரோகிணேஸ்வர் 2ஆம் மாதம் திருமணத்திற்கான காலகட்டமாக இருக்கும். இவருக்கு நம்ம சொன்னது மாதிரி 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய அவருடைய மனம் எங்க போய் உட்கார்ந்துருக்கு, 6ஆம் இடம் சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ மனம் சம்பந்தப்பட்ட, காதல் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற நிகழ்வுகளை கடந்த காலங்கள்ல காமிக்குது. ஓகேங்களா? ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத கடந்த காலத்திலேயே அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில காமிக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 18 இருந்து 28
வயது வரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மேச லக்னம் ஏழ்பி லக்னம் போயிட்டு இருக்கோம். லக்னாதிபதிக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறார். அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு அதிகமாக செயல்பட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது 4ஆம் பார்வையாக அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய 8ஆம் இடத்தை பார்வை செய்வார். 5ஆம் அதிபதி சூரியனை பார்வை செய்கிறார். அப்போ கடந்த காலத்துல இந்த ஜாதகருக்கு ஒன் சைடாகவோ மறைமுகமாகவோ ஒரு லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்கும். 3ஆம் அதிபதி 6வது சொல்லக்கூடிய இந்த புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது இவருக்கு என்ன இருக்கும்னா, ஒரு பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கைங்கிறது கடந்த காலத்திலே 18 28 வயது காலகட்டத்திலே இவருக்கு இருந்திருக்கு. திருமணம் எதிர்பாலினத்தாலேயோ அவர்கள் நண்பர்களாலேயோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கணுன்ற அமைப்பு இருந்திருக்கு. 6ஆம் அதிபதி 7ஆம் இடம். 7ஆம் அதிபதி சுக்கிரன் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவருக்கு 9ஆம் இடத்தில். சரிங்களா? அப்போ கௌரவம், அந்தஸ்து, மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாரம்பரியம், ஓகேங்களா, இவங்களுடைய சேம் கம்யூனிட்டி, இது சம்பந்தமான நிகழ்வுகளாலையும் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத கடந்த காலங்கள்ல இந்த பண நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல காமிக்குதுங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் மாதம் அப்படின்னு செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த சூரியன், ஓகேங்களா, அந்த சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது கடந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் மாதம் 28 வயதுல இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு காலமாகவும், 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மனம் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ கடந்த காலத்தில் ஏற்பட்ட காதல், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஜாதகரை எவ்வளவு தூரத்திற்கு பாதிக்குது, அவருடைய திருமண வாழ்க்கையை அவருடைய மனதுல எவ்வளவு தூரத்துக்கு அது தள்ளி போகக்கூடிய நிகழ்வாக அமைகிறதுக்கான ஒரு ஜாதக ஆய்வாக இதை நம்ம எடுத்துக்கொள்றோம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அந்த மனம் சார்ந்த நிகழ்வானது நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பிரச்சனைக்குள்ளாகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக்கும். அவர் தயாரே ஆக மாட்டார். அந்த மனம் அப்படிங்கிறது என்னதான் வந்து அவருடைய குடும்பம், அவருடைய தாய் தந்தையர் திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாலும் ஜாதகருடைய நேரடியான மனநிலை அப்படிங்கிறது அங்க தயாரா இருக்காது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். சரி, இன்னைக்கு அவருடைய லக்னம் சொல்லக்கூடியது மிதுன லக்னம் போயிட்டு இருக்கு 2018. அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல 3 4 பாதங்கள் செவ்வாய் பகவான் அவருக்கு 3ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உட்காரும் போது அந்த முயற்சிங்கிறது ப்ராப்பரா இருக்குது, கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்காது அப்படிங்கிறத காமிக்குது. 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில். அப்போ அவருக்கு எது லாபத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இளைய சகோதரம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்குது. முயற்சி கொடுத்தாலும் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத கடந்த காலங்கள்ல இந்த ஜாதகத்துல காமிக்குது. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில். அப்போ சரியான முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 5ஆம் அதிபதி சுக்கிரனை பார்வை செய்வதும் இந்த ஜாதகருக்கு மனம் விரும்பிய சொந்தத்துல திருமண வாழ்க்கைங்கிறத இந்த ஜாதகத்துல காமிக்குது. லக்னாதிபதி சொல்லக்கூடிய புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் ஜாதகருடைய மனம் என்ன சொல்லுதோ அதான் கேட்பார். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. அப்போ நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு என்ன திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வையும், அல்லது என்னுடைய மனதுக்கு பிடித்த சொந்தத்துல மனம் விரும்பிய திருமண வாழ்க்கைங்கிற நிகழ்வுகளை இந்த மிருலக்னம் போகும்போது இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பது வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மனம் விரும்பிய மனம் இருந்தால் இந்த ஜாதகர் திருமண வாழ்க்கையை கொடுக்குங்கிறத காமிக்குது. சரி, திருவாதிரை நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் 1ஆம் பாதம் செல்லும் போது இந்த ஜாதகருக்கு D9 7ஆம் இடத்தில் செல்லும் போது 3ஆம் இடத்தில் ராகு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருந்து ஜாதகருக்கு கடந்த காலத்திலேயே திருமண வரன்கள் எல்லாமே ரெடியா இருக்கும். ஆனால் இந்த ஜாதகர் புனர்பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல D9 இந்த ஜாதகருக்கு 12ஆம் இடத்துக்கு போவதனால 2025 ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜாதகருக்கு புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லும் போது இந்த ஜாதகருக்கு ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கும். கோச்சாரத்தில் ராகுபன் 10ஆம் இடத்திலையும் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகர் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி எடுத்து ஒரு ஸ்டெபிலிட்டியை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவருக்கு புனர்பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல யாருக்கெனவே பார்க்கப்பட்ட D9 அவருக்கு 11ஆம் இடத்தில் செல்வதனால் யாருக்கெனவே பார்க்கப்பட்ட மனம் விரும்பிய தெரிந்த இடத்துல, ஓகேங்களா, 5ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே 12ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் திருமணம் வெளியூர்ல அல்லது கொஞ்சம் அலைச்சல் நிறைந்து செலவுகள் பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிற நிகழ்வை கொடுக்குது. ஸோ இந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் திருமண வாய்ப்புகளை கொடுக்காது. ஸோ புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் கொடுத்தாலும் 3ஆம் அதிபதியுடைய சூரிய பகவான் அவருக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது சரியான முயற்சி எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அதனால இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த 2026 மார்ச்சுக்குள்ளேயும் திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நல்லது. யாருக்கெனவே பார்க்கப்பட்ட அல்லது உங்க சொந்தத்துல அல்லது அவருடைய மனதுக்கு பிடித்த வரன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜாதகர் எளிமையாக திருமணம் பண்ணலாம். 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த ஜாதகருக்கு அம்மா சுகம் சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டுன்றத காமிக்குது. அதனால
அம்மாவனுடைய நிகழ்வுகளை எதிர்பார்ப்புகளை இந்த ஜாதத்தை பொறுத்தவரை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இது போல உங்களுடைய ஜாதகத்துல திருமணம் அப்படிங்கிறது ஒரு 10 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் அவருக்கு அமையக்கூடிய கர்மாகவும் அந்த வரன்களை அமைச்சக்கூடிய வாய்ப்புகள் வரும். கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்திருக்கும். ஸோ அந்த காலத்தை தவற விட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கால விரயம் ஏற்பட்டு அவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தள்ளி போகும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை அறிந்து கொண்டு திருமண வயலில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அந்த வாய்ப்புகளை தவற விடாம திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. மீண்டும் இனிதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் நிபுணர் ராஜு அருளானந்தம். நன்றி, வணக்கம்.